சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர்கள் கொலையை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், இந்த முற்றுகை போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கௌதமன் நேற்று முன்தினம் திருவான்மையில் இருக்கக்கூடிய அவை நகர் பகுதியை சேர்ந்த இடத்திற்கு செல்லும் போது அவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இன்று போராட்டம் நடத்துவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதன்படி வழக்கறிஞர் தொடர் கொலையை கண்டித்து சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்திருந்தனர். இங்கு சரியாக 11 மணி அளவில் இந்த போராட்டமானது இங்கிருந்து உயர்நீதிமன்றத்தில் இருந்து டிஜிபி அலுவலகம் ஊர்வலமாக சென்று முற்றுகையிடப் போவதாக தெரிவித்திருந்தனர். இது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊர்வலமாக செல்ல முயன்ற வழக்கறிஞர்களை தற்போது போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது வழக்கறிஞர் போராட்டம் கோஷங்கள் எழுப்பி வழக்கறிஞர்கள் அந்த NSC சாலையில் கோஷங்கள் எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அப்புறப்படுத்தும் வழியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர்கள் தொடர் இந்த கௌதமன் கொலை இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். வழக்கறிஞர்கள் மீது தொடர்ந்து அத்துமீறல் நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இந்த போராட்டமானது தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்யும் முயற்சியில் தற்போது போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இங்கு போலீசார் திணறி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.